ஒரு விளையாடில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. ஆசிய கிண்ணத்துக்கான 19 வயதுக்குட்பட்ட வீரர்களுக்காக இப்பொழுது போட்டித் தொடர் ஷார்ஜாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே இன்றைய தினத்தில் 2 அரையிறுதிப் போட்டிகள் நடைபெற்றன. முதலாவது அரையிறுதிப் போட்டியை பொறுத்தவரையில் இந்திய 19 வயதுக்குட்பட்ட அணியும் இலங்கை 19 வயதுக்குட்பட்ட அணியும் பங்கு பெற்றிருந்தது. இந்த போட்டியை பொறுத்தவரையில் நாணய சுழற்சி வெற்றி பெற்றிருந்த இலங்கை 19 வயதுக்குட்பட்ட அணி முதலாவதாக தமது அணியை துடுப்படுத்த ஆட தீர்மானித்தது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியை பொறுத்தவரை இலங்கை 19 வயதுக்குட்பட்ட அணியில் இலங்கையைச் சேர்ந்த 3 தமிழ் வீரர்கள் பங்கு பெற்றது ஒரு சிறப்பான அம்சமாக கருதப்படுகிறது. சார்ஜன் சண்முகநாதன் மற்றும் மாதுலன் குகதாஸ் மற்றும் ரஞ்சித் குமார் ஆகிய 3 வீரர்களும் இலங்கை 19 வயதுக்குட்பட்ட அணியில் பிரதிநிதித்துவம் படித்திருந்தார்கள் என்பது ஒரு சிறப்பான விடயமாக மாறியிருந்தது. ஆகவே இலங்கை அணியை பொறுத்தவரை முதலாவதாக துடுப்படுத்த ஆட வந்திருந்தவர்கள் 46.2 பந்து வீச்சில் இந்திய பந்து வீச்சாளரை சமாளிக்க முடியாமல் சகல விக்கெட்டுகளையும் இழந்த 173 ஓட்டங்களை மாத்திரம் பெற முடிந்தது. மீண்டும் குட்டி சங்கா என அழைக்கப்படும் ஷார்ஜன் சண்முகநாதன் 42 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதோடு லாக்வின் அபேசிங்க 4 ஓட்டங்கள் 3 6 ஓட்டங்கள் 3 இடங்களாக 69 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். ஆகவே இந்த 2 வீரர்களிடையில் 4வது விக்கெட்டுக்காக 93 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் பெறப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னதாக விகாஸ் தேமிக 14 மற்றும் கவிஜா கமகே 10 ஓட்டங்கள் பெற்றுக் கொடுத்தனர். ஏனைய எந்த வீரர்களும் இலங்கை 19 வயதுக்குட்பட்ட அணியில் இரட்டை இலக்கங்களை கடக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் காரணமாக இந்திய பந்து வீச்சாளர்கள் சிறப்பாக செயற்பட்டிருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் அடிப்படையில் இந்தியாவின் சேட்டன் சர்மா 8 ஓவர்களில் 1 ஓட்டமற்ற பந்து வீசி 34 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளையும், கிரான் கோமல் மற்றும் ஆயுஷ் மஹித்ரே 2 விக்கெட்டுகளை தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தனர். ஹார்திக் ராஜ் மற்றும் யுதித் குஹா தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் இந்திய பந்து வீச்சாளர்கள் சார்பில் வீழ்த்தியிருந்தார்கள். ஆகவே இந்திய அணிக்கு மொத்தமாக 50 ஓவர்களில் மொத்தமாக 174 ஓட்டங்கள் இலக்காக இலங்கை 19 வயதுக்குட்பட்ட அணியால் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. ஆகவே இந்திய அணியை பொறுத்தவரையில் ஆயுஷ் மத்ரே 28 பந்துகள் 4 ஓட்டங்கள் 7 இடங்களாக 34 ஓட்டங்களையும், ஆரம்ப துடுப்பாட்டர் அவரோடு வைபவ் சூரியவன்சி 36 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டம் 5 இடங்களாக அதிரடியாக 67 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து மீண்டும் ஒரு அரைச்சதத்தை அடுத்தடுத்து பெற்றுக் கொண்டிருக்க அந்த போட்டித் தொடரிலே IPL வரலாற்றிலே மொத்தமாக ராஜஸ்தான் ராயல்ஸ் சார்பாக 1,10,00,000 13 வயதை சூரியவன்சி 2025ஆம் ஆண்டுக்கான IPLக்காக வாங்கப்பட்டிருக்கிறார் என்பது ஒரு குறிப்பிட்ட கூற வேண்டிய விடயமாக அவருடைய துடுப்பாட்டம் 13 வயதிலே இவ்வாறான துடுப்பாட்டத்தினை நிரூபித்திருக்கிறார். ஆகவே இந்த 2 பேருக்கிடையில் முதலாவது விக்கெட்டுக்காக 8.3 பந்து வீச்சில் மொத்தமாக 51 பந்துகளில் 91 ஓட்டங்களை 20 போட்டிகளில் பெரும் வேகத்தோடு பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர்கள் இருவரும் மாற்றமல்ல கேண்ட்ரோ சித்தார்த் 22 ஓட்டங்கள், முகமது ஹமன் கேப்டன் அணியின் தலைவராக இருக்கின்ற அவர் 4 ஓட்டங்கள் 2 6 ஓட்டம் 3 இடங்களாக ஆட்டம் முழக்காது 25 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்திருந்தார். KP கார்த்திகேயா 11 ஓட்டங்களோடு ஆட்டம் முழக்காது இருந்த வழக்கில் இந்திய அணி 3 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 21.4 பந்து வீச்சில் 175 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தது. 130 பந்துகளிலே 7 விக்கெட்டுகள் வித்தியாசம் மற்றும் 170 ஓட்டங்கள் வித்தியாசம் இந்த போட்டியில் வெற்றி பெற்று முதலாவது அணியாக இந்த ஆசிய கிண்ணத்துக்கான 19 வயதுக்குட்பட்ட அணி இறுதிப் போட்டிக்கு தெரிவாயிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்திய 19க்குட்பட்ட அணியாகும். இலங்கையை பொறுத்தவரை விகாஸ் மற்றும் வீரன் சமுதித்த பிரவீன் மனிஷ தலா ஒவ்வொரு விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தனர். இந்த போட்டியில் 36 பந்துகள் 6 ஓட்டங்கள் 4 5 ஓட்டங்கள் 5 இடங்களாக 67 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்த சூரியவன்சி இந்த போட்டியின் ஆட்ட நாயகன் விருதினை பெற்றுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் விளையாடி தொடர்ந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.